அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 10/11/2025 ஐப்பசி 24ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 8ஆம் வீட்டில் புதன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதாலும் 7இல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் பொதுவாக எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் சந்திரனானவர் 3, 4 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை கலந்தாலோசித்து செயல்படுவதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிகாரிகளிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரனானவர் 2, 3 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் மிகவும் நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதனை சமாளித்து எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 5இல் சுக்கிரன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சூரியன், 5இல் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குறிப்பாக மதியத்திற்கு பிறகு சந்திரனானவர் உங்களுக்கு ஜென்மராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் காலையில் சில நெருக்கடி இருந்தாலும் மாலை வேளையில் ஒரு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் 4இல் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். மதியம் 1 மணி வரை லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சாதகமாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் சற்று விலகுவதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 3இல் செவ்வாய் 6இல் ராகு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நினைத்தது நடக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சற்று சாதகமான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. பொதுவாக உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் 12இல் சூரியன் மதியம் 1 மணி வரை 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. காலை வேளையில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி குரு பகவான் 8இல் சஞ்சரிப்பதாலும் 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் குறிப்பாக இன்று மதியம் 1 மணிக்கு பிறகு சந்திரனானவர் 8இல் சஞ்சரிக்க இருப்பதாலும் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக எதிலும் சற்று கவனமாக இருப்பது, நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது,
பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் 6-7 சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களது செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5-6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 9 சுக்கிரன் 10 புதன் சஞ்சரிப்பதாலும் எதிர்நீச்சல் போட்டாவது ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக தேவையில்லாத நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருங்கியவர்களுடைய உதவியானது தக்க நேரத்தில் கிடைப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு தூர பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4-5 சந்திரன் 8 சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பொதுவாக ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால்தான் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரியிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் பொதுவாக நிதானத்தை கடைபிடிப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.